ஹலோ மக்களே, நான் உங்கள் அட்வென்ச்சர். இப்போ எவ்வளோ ஒரு அழகான இடத்துல இருக்கோம் பாருங்களேன். கிட்டத்தட்ட மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. மழையும் நம்மளை சுற்றி அங்கங்கே தூரம் போட்டுட்ருக்கு. இப்போ கூட நம்ம கூட ஒரு பார்ட்னர் ஜாயின் பண்ணிட்டாரு. வாங்க வாங்க இங்கே வாங்க. எங்கே போயிட்டு வரீங்க? கமான். போயிட்டு சேத்துல ஆட்டம் போட்டு வராருங்க. வெயில் வேறு ரொம்ப ஓவராக புரிஞ்சுதா, அதனால் போயிட்டு சேத்துல ஆட்டம் போட்டு வீட்டுக்கு போகிறான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வீட்டுக்கு போப்பா, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடலாம். இப்போது எதுக்கோசம் இந்த வீடியோனா, மக்களே இப்போ மழை வந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பயிரில் 15 நாள் ஆகுது. கிட்டத்தட்ட பயிர் பிடுங்கி நட ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் அறுவடை போயிட்டுருக்கு மக்களே. அங்கே தான் நம்ம இப்போ அங்கே போக போகிறோம். மக்கள் மழையில் ஜாலியாக அறுவடை அழிஞ்சிட்ருக்காங்க. வெயில் கூட இல்லைங்க. பார்க்கலாம் வாங்க. பயிரை பாருங்கள் மக்களே, எவ்வளோ பச்சை பசேல்னு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படி சொல்லிட்டு. பழுத்த நிறமாக இருக்குது. பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது மக்களே. இது என்ன செடின்னு தெரியுதுங்களா மக்களே? இது தாங்க, இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பூஞ்சை செடின்னு சொல்லுவாங்க மக்களே. இங்கே பாருங்கள், கை காலையில் பட்டுச்சுன்னா அப்படியே கை காலெலாம் குண்டு குண்டாகிடும் மக்களே. இது வந்து ரொம்ப ரிஸ்க்கான செடி. ஆனாலும் இங்கே பாருங்கள், வயல் வரப்பு பக்கத்திலே இருக்குது. ஒருவேளை அதிகமாக வயல் வரப்பு பக்கத்தில் தான் இது வளருமா இல்லையான்னு தெரில. ஏரி கரையோரங்களில் அப்படிலாம் வளரும். ஆனால் இங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா கிட்ட போனோன்னா நம்ம கை காலில் பட்டுச்சுன்னா கெண்டு ஆகிடும். அதுக்கு நாட்டு வைத்தியம் ஒன்று இருக்குது, அது பண்ணால் சீக்கிரமாக சரியாயிடும் அப்படி சொல்லுவாங்க. நல்லாயிருக்கு மக்களே. பாருங்கள், வியூவை பாருங்கள் மக்களே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வியூவை பிரமிக்க முடியல, அந்த அளவுக்கு வியூ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு மக்களே. அந்த பக்கம் பாருங்கள், கொக்குக்கு அந்த பக்கம் மேய்ஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் விவசாயிகள் அந்த பக்கம் வந்து அறுவடைக்கோசம் நாற்று நட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாற்று அந்த பக்கம் இறங்கிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வந்து நாளான்னைக்கு தான் இப்போதைக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிருக்காங்க. விட்டுட்டு சேடை ஓட்டிட்டு பயிர் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மக்களே போகலாம். அங்கே நண்பர்களே, எல்லோரும் ஒன்றாய் போகலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்கே நம்ம போகிறோம்? விவசாயிகளை பார்க்க போகிறோம். எங்கே நம்ம போகிறோம்? விவசாயத்தை பார்க்க போகிறோம். நம்மளோட பாட்டை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி தெரிவிங்க மக்களே. இப்போ நம்ம கிட்டத்தட்ட விவசாய நிலத்தில் விவசாயிகளை பார்க்க போயிட்டுருக்கோம். பாருங்கள், காலில் செருப்பு இல்லாத ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த பக்கம்லாம் நாற்று விட்டுக்கிறாங்க. பாருங்கள், நாற்று போட்டுட்ருக்காங்க மக்களே. நாற்று சூப்பராக இருக்குது. நாற்று வந்து பாருங்கள், இந்த பக்கம்லாம் வளர்ந்துட்டுருக்கு. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் வந்தால் நாற்று ஃபுல்லாக விட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பிடுங்கி விட்டோடனே இங்கே பாருங்கள், பாவம் மக்களே, பச்சை கலரில் இருந்தது கொஞ்ச நாளில் எப்படி கலராக மாறிச்சு பாருங்க. இன்றைக்கி காஞ்ச வெயிலில் எந்த கலரில் இருக்கு பாருங்க. இன்றைக்கி ஒரே நாளில் காஞ்ச வெயில் நாற்று பிடுங்கி அழகாக நட்டுக்கிட்டே வராங்க. அந்த கோடியிலேருந்து இந்த கோடி வரைக்கும் சீக்கிரமாக இதெல்லாம் வந்து வளர ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். வளர ஆரம்பிச்சிச்சுன்னா தான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதோட நம்மளுக்கு சோறும் கிடைக்கும் மக்களே. உங்களுக்கு இது தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.